இடத்துல யாரை பார்த்து பேச சொன்னாரு? எந்த எலும்புகளை? உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்றாரு. நீங்க நம்பிக்கை இருக்குமா? ஏன்னா காஞ்சு போன எலும்புட்ட போய் என்னத்த பேசுறது? சொல்லுவா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு சொல்லு. யாரை பார்த்து பேசு? எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. எத்தனை பேர் உங்க எலும்பை பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க. உடம்புல பலகீனம் இருக்கா? உங்க எலும்பை பார்த்து சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை உருவாக்கினவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், பலகீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறேன் சொல்லி நடந்து. அல்லேலூயா. யார் சொல்லி இருக்காங்க? ஆண்டவர் சொல்லி இருக்கார். யாரை பார்த்து பேசுறோம்? எதை பார்த்து பேசுறோம்? எலும்பை பார்த்து பேசுங்க. எத்தனை பேர் எலும்பை பார்த்து பேசி இருக்கீங்க? வாய்ப்பு இல்லை. நாங்க யாரை பார்த்து பேசுறது இல்லை, எலும்பை பார்த்து எங்க பேசுங்க. உங்க எலும்பெல்லாம் புதிதாக எலும்புல வியாதியே வராது. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த வசனம் தொடர்ந்து படிங்க. ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமா, ஏமா காஞ்சு போன எலும்பை பார்த்து பேசி அது என்ன பெறுகிறாரு? உயிரே அடையுங்கிறாரு. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? டாக்டரே சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய KMCH டாக்டரே சொல்லிட்டான், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரே சொல்லிட்டான் முடிந்ததுன்னு. நீங்க எப்படி ஜோம் பண்றீங்க? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பமா இல்லையா? அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்குள்ள அந்த பவர் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய டாக்டர் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் என் ஜீவனுள்ள தேவன் சொல்லிவிட்டார், அது உயிரடையும். அல்லேலூயா. ஐயா, முடிந்தது என்று மனிதன் சொல்லலாம், அதுதான் தொடக்கம் என்று என் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு நீ முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியோ, இன்றைக்கு அதுக்கு ஒரு உயிர் பெற போகிறது. அல்லேலூயா. அது பலனா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், எனி. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், நீ அந்த காரியத்தை பார்த்து பேசு. என்ன பண்ண? பேசு. பேசுறதுக்கு டைம் இல்லை பாஸ்டர். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை, போன்ல மணிக்கணக்க பேசுறதுக்கு டைம் இல்லை, எலும்பை பார்த்து பேசுறதுக்கு டைம் இல்லை. அப்படின்னா நீ உலர்ந்து போய் கிடக்க வேண்டியதா, காஞ்சு போய் கிடக்க வேண்டியதா. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், உலர்ந்து